ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வெள்ளரிக்காய் வச்சுருந்தப்ப வெள்ளரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் வீடியோவே போடுறது கிடையாது. ஏன்னா இப்போவும் தண்ணி ஊற்றுறப்ப ஒரு 2 பெரிய வெண்டைக்காய் கிடந்தது. நல்லா பச்சை வெண்டை பெருசாக வளர்ந்துருச்சு, பிஞ்சாகவே இருந்தது. எடுத்து சாப்பிட்டுட்டு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருந்தது. 2 வெண்டைக்காய் சாப்பிட்டு முடிக்க தண்ணி ஊற்ற கரெக்டாக இருந்தது. அதே மாதிரி வெள்ளரிக்காய் இப்போ முடிஞ்சிச்சு, திரும்ப போடவே இல்லை. வெள்ளரிக்காயும் அப்படி தான் வந்தோடனே பறிச்சு சாப்பிட்றோம், வீடியோவே எடுக்க மாட்டோம். இப்போ அடுத்து எதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாக்கா, இங்கே பாருங்களேன், உங்ககிட்ட காமிக்காமல் சாப்பிட்டுட்டேங்க. அது என்ன மல்பெரி, டெய்லி ஒரு 2 பிஞ்சு. ஆனால் ரொம்ப குண்டுன்னு வரும், எல்லா வீட்லேயும் பார்த்துருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் மெல்லிசாக தான் வருது, ஒரு சுண்டு விரல் தண்டிக்கு தான் இருக்குது. ஆனால் பிளாக் ஆக்க விடுறதில்ல. ஏன்னா பிளாக் ஆக்கி ஒன்று சாப்பிட்டேன். பிளாக் ஆனதுக்கப்புறம் அது லைட்டாக ஒரு ஸ்வீட்டு அதோட ஒரு புளிப்பு இருந்தது, அது பிடிக்கல எங்களுக்கு வீட்டில். சிவப்பாக இருக்குது பார்த்தீங்களா, செம்ம புளிப்பாக புளியங்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. செம்ம டேஸ்ட். இன்றைக்கி கூட காலையில் ஒன்று பறித்து டபக்குன்னு வாயில் போட்டுட்டு தான் மற்றினேன். வேறு ஏதோ வேலை, இந்த மண்ணெல்லாம் போடுறப்ப எடுத்து வாயில் போட்டுட்டு தான் மற்ற வேலையே பார்த்தேங்க. அந்த மாதிரி இப்போ ரொம்ப பிடிச்சதெல்லாம் வீடியோ எடுக்கிறதில்ல. அப்படியே என்ன பண்ணிடுறது, எடுத்து வாயில் போட்டுட்டு போயிட்டே இருக்கிறது. வீடியோ எடுக்க முடியல, சரி, அதனால் வாயிலையாவது உங்ககிட்ட சொல்லிவிடுவோம். எப்பயாவது ஒரு நாள் கண்டிப்பாக நான் காமிச்சிட்றேங்க, சரியா? அடுத்து ஒரு மஞ்சள் அழகி வந்துட்டாங்க. இந்த மஞ்சள் அழகி நல்லா சுள்ளுன்னு வெயில் வந்தால் மட்டும்தாங்க பூக்குறாங்க. மற்ற பிள்ளைங்கள்லாம் பாருங்களேன், லேசாக அப்படி மேலே சூடு பட்டாவே பூத்துருவாங்க. இவங்க மட்டும் நல்லா சூடு இருந்தால் தான் பூப்பாங்களாம். பாருங்க, பிங்க் ரொம்ப அழகாக இருக்கல்ல, ஆரஞ்சு, இது எல்லோ, இது ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி கலர். அது போக இங்கே ஒரு இருக்கா, இவளும் பிங்க்கு தான். ஆனால் இது ஒரு பிங்க்கு, அது ஒரு பிங்க்கு. அழகு இல்லை? டேபிள் ரோஸ் மற்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் உரம் போடணும் போல். அதோட டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு அவங்க காமிச்சிருவாங்க. பார்த்தீங்களா, பூக்களே இல்லாமல் இருக்காங்கல்ல, அப்போனா என்னைய ரீபார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். விரைவில் பண்ணணும். எங்கெங்க நேரம் இருக்குது, மழை வேறு நசுன்னு இருக்கனால சும்மா வேலை பார்க்கவே பிடிக்கல. சரி, ஓகே, பாய்.